Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க delete பண்ண போட்டோஸை எப்படி ஈஸியா ரெக்கவர் பண்ணலாம் அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்களும் நிறைய விதமான apps நிறைய விதமான விஷயத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க YouTubeல பட் நிறைய பேருக்கு வர்க் ஆயிருக்காது. சோ இன்னைக்கு நான் சொல்லி தர இந்த ட்ரிக் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல கண்டிப்பா உங்களோட நீங்க delete பண்ண போட்டோஸ் எல்லாத்தையுமே ஈஸியா ரெக்கவர் பண்ணலாம். சோ வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற உங்க கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்ங்க. நம்மளோட சேனல் வியூஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ மேக்ஸिमम இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கீழ பாத்தீங்கன்னா கமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கமெண்ட்ல போய்ட்டு நைஸ், சூப்பர் இல்ல உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் இல்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பண்ணா நம்மளோட சேனல் வியூஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸिमम நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இத மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். நண்பா, இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே ஆப் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். 𝕊𝕍𝒑𝒑𝒏𝒏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 𝒏
நம்மளோட சேனலில் என்ன தம்ப்நெயில் இருக்கோ அதே தம்ப்நெயில் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் அந்த ஆப்போட மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பேசிக் ஸ்கேன், ஃபுல் ஸ்கேன் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கேன்லேயே ஒரு சில ஃபோட்டோஸில் எல்லாமே ரெக்கவர் ஆகிடும். மேஜராக உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் மட்டும்தான் ஃபுல் ஸ்கேன் போங்க. ஜஸ்ட் பேசிக் ஸ்கேன் அப்படின்றத கிளிக் பண்ண ஒரு பெர்மிஷன்ஸ் கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் என்னென்ன ஃபோட்டோஸ் டிலீட் ஆகிருக்கோ அது எல்லாமே ரெக்கவர் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்கேன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத 1 by 1 இதில் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாத கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத ஃபுல்லாகவே காட்டிகிட்டு இருக்கும். பட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். பட் உங்களுக்கு உங்களோட மொபைலை பொறுத்து தான். பட் இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ரெக்கவர் பண்ணி கொடுக்கும். இது ரொம்பவே ஈஸியான ஸ்டெப் தான். கீழே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரெக்கவர் ஆகிட்டே இருக்கும். பட் நீங்கள் ரெக்கவர் ஆகிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே 1 by 1 நீங்கள் வியூ பண்ணி கூட பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே இதிலே வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த லோட் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து இது மாதிரி ஒரு பாப்பப் ஒன்று வந்து வரும். என்ன பாப்பப்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கம்ப்ளீட்டட்னு வரும். ஸோ ஃபைனலாக எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்றதையும் காட்டும். ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் உங்களோட ஃபோனில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மேலே இது மாதிரி செலக்ட் பண்ணிங்க. தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டவுன்லோட் சிம்பிள் மாதிரி ரெக்கவர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெஃப்ட் சைடில். ஜஸ்ட் அந்த ரெக்கவர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கும். ஆன்லைனில் சேவ் பண்ணணுமா இல்லை மெமரி கார்டில் சேவ் பண்ணணுமான்னு நீங்கள் நடுவில் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் ஈஸியாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ மெமரி கார்டில் ஸோ என்ன ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு கூட சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அலோ டிஸ்க் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா 7 ஃபைல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இப்போ நான் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரெக்கவர் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது உங்ககிட்ட நான் டேரெக்டாகவே காட்டுறேன் லைவாக. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோல்டர் தான் சேவ் பண்ணோம். ஸோ அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சேவ் பண்ண ரெக்கவர் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்துருச்சு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குவாலிட்டி லாஸுமே இல்லை. நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் சேவ் பண்ணும்போது எவ்வளோ குவாலிட்டி இருந்ததோ ரெக்கவர் பண்ணும்போதும் சேம் குவாலிட்டியில் தான் இருக்கும். பட் இந்த அப்ளிகேஷனோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்ததில்ல, பேசிக் ஸ்கேனில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வராது. பட் இந்த ஆப் வந்து ஒரு சில மொபைலில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் வருதா வரலையான்றதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்களோட மொபைல் டெலீட் ஆன ஓல்டு ஃபோட்டோஸை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப், டெலிகிராம் குரூப் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா அப்படின்றத மறக்காத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படி செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க் ஸ்டுடியோ. சீஸ் கைஸ்.